கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற நம் அநேகருக்கு ஒருவேளை இது போன்ற எண்ணங்களும் நினைவுகளும் வரலாம். பாருங்கள், என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் ஐயா? இந்த நாட்களிலே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்கும்? அவர்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும்? எப்படி வாழப் போகிறார்கள் என் பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு நல்ல சிறந்த ஒரு அற்புதமான உன்னதமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளுவார்களா, அல்லது என் பிள்ளைகள் எங்கோ தோற்று போவார்களா என்பதை குறித்த அநேக தவறான எண்ணங்களும் எதிர்மறையான எண்ணங்களும் நம்மை சில வேளைகளிலே சூழ்ந்து கொள்வதுண்டு. அநேக நம் பிள்ளைகளை குறித்து நல்ல கருத்துகளையும் நல்ல எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் கொண்டிருந்தாலும் அநேகர் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் சங்கடப்படுகிறோம், வியாகுலப்படுகிறோம், அநேக முறை உபத்திரவப்படுகிறோம். ஐயோ, என்ன நடக்கும் என்று தெரியவில்லையே என்பது போன்ற எண்ணங்களிலே மூழ்கி விடுகிறோம். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த பிள்ளைகள் கர்த்தருடைய, அதாவது கர்ப்பத்தின் கனி, கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்பதிலே மாற்றமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்ப்பத்தின் கனியை கர்த்தரே கொடுக்கிறார். அதை சுதந்திரமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக அவரே கொடுத்த அற்புதமான இந்த சுதந்திரத்தை அவரே பாதுகாப்பார், அவரே கட்டுவார், அவரே உயர்த்துவார், அவரே உங்கள் பிள்ளைகளை கனப்படுத்துவார் என்று நிச்சயமாய் நீங்களும் நானும் விசுவாசிக்க முடியும். பாருங்கள், சங்கீதம் 127:1 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் உங்கள் வீட்டை, உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தரே கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஐயா, கர்த்தர் நகரத்தை அல்லது உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வீட்டை காவாராகில் காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று 3 வசனங்களிலே சங்கீதக்காரன் இப்படியாக திட்டமாய் எழுதியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக நீங்கள் ஒரு கருத்தை மனதிலே மறந்துவிடவே கூடாது. ஏன் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் என்று எழுதப்பட்டிருக்கிறது? ஏன் கர்த்தர் நகரத்தை காவாராகில் என்று எழுதப்பட்டிருக்கிறது? ஏன் 3வது 4வது வசனத்திலே இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே? கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய வீட்டையும் கட்டுவார். அதிலே மாற்றமே இல்லை. கர்த்தரே கட்டுவார். ஐயா, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை, உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிற விஷயங்களை கர்த்தரே பாதுகாப்பார். அல்லாவிடில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் யாராய் இருந்தாலும், நீங்களோ நானோ, நாம் கட்ட வேண்டும் என்று நினைத்தால் அந்த பிரயாசம் விருதா. காவலாளர்கள் நீங்களும் நானும் காத்திருக்கிறதும் விருதா. கர்த்தரே பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறாரே. எத்தனை மகிமையான தெய்வம் பாருங்கள், எத்தனை மகிமையான ஆண்டவர். அதை கண்டிப்பாக அவரே கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதாவாய் போகாதபடி இன்று உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க போறிய காரியங்களை அவரே கட்டுவார். அவர்களை நிலைப்படுத்துவார், அவர்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவார், அவரே காத்துக்கொள்ளுவார் என்பதை நிச்சயமாக மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 91 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது 10: ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடவே நேரிடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பொல்லாப்பு நேரிட முடியாது. வாதை உங்கள் கூடாரத்தை அணுக முடியாது. வாதை உங்கள் கூடாரத்தை நிச்சயமாய், வாதை மாத்திரமல்ல, வாதை போன்று வருகிற மனிதர்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கெடுப்பதற்கும் அழிப்பதற்கும் நாசமாக்குவதற்கும் உங்கள் வீட்டை நோக்கி, உங்கள் கூடாரத்தை நோக்கி எதுவும் வர முடியாது, எதுவும் யாரும் வர முடியாது என்று கர்த்தருடைய வேதத்திலே கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஏனென்றால் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வழிகளில் எல்லாம் காக்கும்படிக்கு உங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, என்ன நடக்கும், என்ன நடந்தாலும் பயப்படாதிருங்கள். என்ன நடப்பது போல் இருந்தாலும் பயப்படாதிருங்கள். கர்த்தரால் அழைக்கப்பட்ட, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற, அவருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்பதிலே உறுதியாயிருங்கள். ஐயோ, என் மகன் இப்படி போய்கொண்டிருக்கிறானே, என் மகள் இப்படி போய்கொண்டிருக்கிறார்களே, அல்லது அவருடைய வாழ்க்கை தாறுமாறாய் போவது போய்கொண்டிருக்கிறதே என்று கலங்காதிருங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்ன அறிந்து கொண்டீர்களோ, என்ன தெரிந்து கொண்டீர்களோ, ஒருவேளை என்ன துர்ச்செய்தி
செய்தியை தெரிந்து கொண்டீர்களோ அல்லது என்ன கேடான செய்திகளை அறிந்து கொண்டீர்களோ கவலைப்படாதிருங்கள். முதலில் கவலைப்படாதிருங்கள். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார். என் பிள்ளைகளுடைய விஷயத்திலே நன்மை செய்யவே செய்வார். தீங்கு என்னை அணுகாது. கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணுவார். என்னை என் பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று நம்புங்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் பாதம் மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளின் பாதமும் கல்லிலே இடராதபடிக்கு அவர்கள் அந்த அற்புதமான தேவதூதர்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. எந்த குழியிலே, எந்த படுகொலியிலே அல்லது எந்த வீட்டிலே அல்லது யாருடன் இவர்கள் அழிந்து போக முடியும்? எங்கே இவர்கள் பிடிபட்டு போக முடியும்? எங்கே இவர்கள் வாழ்க்கை நாசமாய் போக முடியும்? நோ, இட் இஸ் இம்பாசிபிள். ஏனென்றால் உங்கள் பிள்ளைகளை, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பாதங்களையும் உங்கள் பிள்ளைகளுடைய பாதங்களையும் வழிகளையும் அவர்கள் கல்லிலே இடராதபடிக்கு அவர்களை தங்கள் உள்ளம் கைகளிலே ஏந்தி கொண்டு போகும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று நிச்சயமாய் நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 18:10 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள், எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னாரே. நிச்சயமாய் எங்கோ பிள்ளைகள் அகப்பட்டு கொண்டார்கள், ஏதோ சிக்கலில் அகப்பட்டு கொண்டார்கள், ஏதோ ஆபத்தில், ஏதோ கேடான தொடர்புகளில் அல்லது ஏதோ ஒரு தவறான வழியிலே அகப்பட்டு கொண்டார்கள் என்று நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படகு மூழ்கி விடுமோ என்று ஐயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், விசுவாசம் இல்லாது போய்விடாதிருங்கள். எழுப்புங்கள், எங்கள் தெய்வமே என்று அவரை நோக்கி நீங்கள் கதறும் பொழுது அவர் உங்கள் கண்ணீரின் ஜபத்தை நிச்சயமாக கேட்பார். உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் அவர் மீது வைத்து விடும் பொழுது நிச்சயமாய் அதிநிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பயங்கரமான காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை ஆதரிப்பார், பாதுகாப்பார். ஒருவேளை அவர்கள் எந்த சூழ்நிலையிலே எங்கே அகப்பட்டு எந்த சிக்கலிலே அகப்பட்டு கொண்டு ஒருவேளை முழுவதும் மாறி போகும் போல் தெரிகிறது, பிள்ளைகள் எழும்ப முடியாத சூழ்நிலையில் எங்கோ அகப்பட்டிருக்கிறார்கள், இந்த வழியிலே அவர்கள் அகப்பட்ட வழியில் இருந்து தப்பிக்கவே முடியாது, அல்லது அவர்கள் அகப்பட்ட வழியில் அவர்கள் அழிந்து போய்விடுவார்களோ என்று கவலைப்படுகிறேன். அல்லது என் பிள்ளைகளுக்காக நான் காத்திருந்து 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 வெகு காலமாய் காத்திருந்து அல்லல் பட்டு கொண்டிருக்கிறேன், எது நடக்கும் என்று தெரியவில்லை என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை கர்த்தரே போதிப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் நிச்சயமாய் பெரிதாய் இருக்கும், அதை நீங்கள் காண்பீர்கள். இடையிடையே வருகிற ஆபத்துகளை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி நீங்கள் இந்த அதிகாலை வேளையிலும் இரவு வேளையிலும் கூப்பிடுதலுக்கு அவர் தம்முடைய செவியை அடைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல. நிச்சயமாய் உங்கள் ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு, வேண்டுதல்களுக்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் அதிநிச்சயமாய் அவர் உங்களுடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுப்பார். நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நிச்சயமாய் மேன்மையாய், மகத்துவமாய், அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் குடும்ப வாழ்க்கைகள் கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எத்தனையோ பிள்ளைகள் இன்று தாறுமாறாய் தவறான வழியிலே நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, கற்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நீரே கொடுத்த உம்முடைய பிள்ளைகள்
பிள்ளைகளை ஐயா உமக்கென்றே நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வீட்டை கர்த்தரே, எங்கள் பிள்ளைகளின் வீட்டை கர்த்தரே கட்டும்படியாய் ஐயா எங்கள் பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போகாதபடி, காவலாளிகளாய் நாங்கள் விழித்திருந்து காத்திருக்கிறதெல்லாம் விருதாவாய் போகாதபடி கர்த்தரே எங்கள் பிள்ளைகளை அவருடைய வாழ்க்கையை காத்துக் கொள்ளும்படியாய், கர்த்தரே அவருடைய வாழ்க்கையை கட்டும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே பிள்ளைகளை எந்த வழியிலே எங்கே இவர்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யார் பின்னாலே அலைந்து கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை கேம்ஸ் என்றும் அல்லது போதைப் பொருட்கள் என்றும் அல்லது தவறான தொடர்புகள் என்றும் அல்லது ஒருவேளை வேறு எந்த சிக்கலான காரியங்களிலும் அகப்பட்டு தவிக்க போகிறார்களோ அல்லது தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லது எந்த கண்ணியிலே சங்கிலியிலே அல்லது சிறைப்பட்ட போன்ற அனுபவத்திலே அகப்பட்டிருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் இருக்கிற அடைபட்டிருக்கிற சிறை கதவுகள் திறக்கப்படுவதாக. இந்த பிள்ளைகளை எழும்பி எழும்பி பறக்க முடியாதபடி தடுத்து வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளும் கட்டுகளும் அவிழ்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. என் அன்பு சகோதர சகோதரிகளை கட்டி வைக்க, சகோதரிகளின் பிள்ளைகளை கட்டி வைக்க பொல்லாத சத்துருவே உனக்கு அதிகாரம் இல்லை. என் இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத சாத்தானை கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Lord, in the mighty name of Jesus, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே கர்த்தரே எங்கள் பிள்ளைகளின் வீட்டை கட்டுகிறார். கர்த்தரே எங்கள் பிள்ளைகளின் குடும்பத்தை, குடும்ப வாழ்க்கையை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை காவலாளர் போல் இருந்து பாதுகாக்கிறார். இரவும் பகலும் கர்த்தரே பாதுகாக்கிற என் பிள்ளைகளின் மீது பொல்லாத சத்துருவே நீ அவர்களை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. தவறான தொடர்புகள் என்றும், கேம்ஸ் என்றும், போதைப் பொருட்கள் என்றும், தவறான பழக்க வழக்கங்களுக்கு அவர்களை கொண்டு போய் அடிமைப்படுத்த பொல்லாத சத்துருவே, பொல்லாத பிசாசே உனக்கு எவ்வகையிலும் அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறோம். என் பிள்ளைகளின் மேல் இருக்கிற உன் கோர கையை, உன்னுடைய அதிகாரத்தை, உன் துரைத்தனத்தை தூரையிடு இயேசுவின் நாமத்தினாலே. வேண்டாத நபர்கள் மூலமாக, வேறு யாரோ சிலர் மூலமாக பிள்ளைகளின் மீது இருக்கிற அடக்கு முறைகள் மாறட்டும். என் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள் உடையட்டும். சிறை கதவுகள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சிறைச்சாலையில் இருந்து எப்படி பேதுருவை தூதன் அழைத்துக் கொண்டு வரும் பொழுது ஓ லார்ட் கட்டுகளும் கண்ணிகளும் தானாக கலர்ந்து விழுந்ததோ, எப்படி அந்த இருப்பு கதவண்டையிலே வந்த போது ஓ நகரத்தின் வாசலில் வர வேண்டிய இருப்பு கதவு தன்னாலே திறந்து வழிவிட்டது போல என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக இருப்பு கதவுகள் திறக்கட்டும். இவர்கள் செல்ல வேண்டிய நாடுகளுக்கு செல்ல முடியாதபடி தடுக்கிற, கிடைக்க வேண்டிய வேலைகள் கிடைக்க கூடாதபடி தடுக்கிற, இவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரக்கூடாதபடி தடுக்கிற, வரவேண்டிய வரன்கள் வரக்கூடாதபடி தடுக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பிள்ளை பாக்கியங்கள் கிடைக்காதபடி தடுக்கிற பொல்லாத சத்துருவை, கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத சத்துருவை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். இந்த mighty and holy name of Jesus. இன்றைக்கே என் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே அதிசயங்கள் நடப்பதாக. வெகுகாலமாய் காத்திருக்கிற காரியங்களிலே இன்றே பொல்லாப்புகள் இவர்களுக்கு நேரிடாதபடி, வாதை இவர்கள் கூடாரத்திலே ஆளுகை செய்யாதபடி, இவர்கள் வழிகளில் எல்லாம் இவர்களை காக்கும்படி இவர்களுக்காக நியமிக்கப்பட்ட பரிசுத்த தூதர்கள் பிள்ளை எங்கே இடறி போகும்படியாய் நடந்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கே இடறி போனார்களோ அல்லது எங்கே இடரலின் கண்ணிகளிலும் கட்டுகளிலும் அகப்படும் பக்குவத்தில் இருக்கிறார்களோ அல்லது அகப்பட்டிருக்கிறார்களோ, அங்கே இருந்து இவர்களை கொண்டு வரும்படியாய் இவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட பரிசுத்த தூதன் புறப்பட்டு செல்லும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். Lord, in the mighty name of Jesus, என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்னீர்களே. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை பிடித்திருக்கிற தவறான தொடர்பு என்கிற சங்கிலிகள் உடையட்டும். Yes Lord, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு இருக்கிற தவறான பழக்க வழக்கங்களில் மேல் இருக்கிற மோகங்கள், எண்ணங்கள், ஆசைகள் இன்றே மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தடைப்பட்ட நன்மைகள் கடந்து வருவதாக, தடைப்பட்ட வரன்கள் கடந்து வருவதாக, தடைப்பட்ட வேலைகள், விசாக்கள், நல்ல சம்பளங்கள், உயர்வுகள் கடந்து வரும்படியாய் இன்றே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அது நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பொல்லாத சத்துருவுக்கு அங்கே இடமில்லை இயேசுவின் நாமத்தினாலே. குழந்தை
குழந்தை பாக்கியத்தை தடுக்கிற சத்துருவே, இயேசுவின் நாமத்தினாலே உன் கோர கையை எடு. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் எங்கே அகப்பட்டிருந்தாலும் சரி, இன்று அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வார்த்தையை ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொன்னது போலவே தேவ வார்த்தையை பிள்ளைகளை நோக்கி அனுப்புகிறோம். இப்பொழுதே தேவனுடைய வார்த்தையை இப்பொழுதே அனுப்புகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை கெடுக்கவும் அழிக்கவும் திருடவும் அவர்களை நாசமாக்கவும் நிர்மூலமாக்கவும் அவர்களோடே கிரியை செய்கிற பொல்லாத சத்துரு இன்றே சங்கரிக்கப்படும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படும்படியாய், இயேசுவின் நாமத்தினாலே அவனுடைய கட்டுகள் தளரும்படியாய் ஜெபிக்கிறோம். Thank you Father, thank you Lord. அப்பா, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இன்று கர்த்தருடைய ஆளுகை அங்கே உண்டாகட்டும். என் தேவனாகி கர்த்தர் பலத்த மகிமையான அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் என் தெய்வமே உம்முடைய கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் உடைய குடும்பமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய், உம்முடைய ராஜ்யத்தின் சாட்சிகளாய் நிற்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் அவர்களை பலப்படுத்தட்டும், பாதுகாக்கட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஊழியர்களை செய்வதற்கு அப்பா, இந்த ஃபைல்களை உருவாக்குவதற்கு உதவிகள் செய்த ஸ்ரீலங்காவை சேர்ந்த சாந்தி கணேசமூர்த்தி என்கிற அன்பு சகோதரியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் சகோதரர்களுமாக வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஏற்ற சகாயம் கிருபை என் அன்பு சகோதர சகோதரியை நோக்கி கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the name of Jesus, ஜெபவேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடி, ஒருவரும் தளர்ந்து போகாதபடி இயேசுவின் நாமத்தினாலே இதை அநேகருக்கு ஷேர் பண்ணி, அநேகருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணுகிற அன்பு தேவ பிள்ளைகள் 1000 மடங்காய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே கெஞ்சுகிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரா பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க. அதுபோல யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபுவின் சிறை இருப்பை மாற்றினார். அந்த கர்த்தர் இந்த ஃபைலை அநேகருக்கு நீங்க ஷேர் பண்றீங்க, அநேகருக்கு சொல்றீங்க, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளின் சிறை இருப்பை கர்த்தர் திறப்புவார். உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே.